தற்போது 2026 தேர்தலையொட்டி மேட்டுப்பாளையத்தில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரை மேற்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் சாதனைகளை உரக்க சொல்லும் சுற்றுப்பயணத்தில் இணையுமாறு தொண்டர்களுக்கும் அவர் கடிதம் எழுதியிருந்தார். வனபத்திரகாளி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்பதை வலியுறுத்தி மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. வருகின்ற 23ஆம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 தேர்தலையொட்டி மேட்டுப்பாளையத்தில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முன்னதாக தற்போது மேட்டுப்பாளையத்தில் இந்த சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்குகிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்பதை வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவின் சாதனைகளை உரக்க சொல்லும் சுற்றுப்பயணத்தில் இணையுமாறு தொண்டர்களுக்கு அவர் கடிதமும் எழுதியிருக்கிறார். முன்னதாக வடபத்திரகாளியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்த பிறகு இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. வருகின்ற 23ஆம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்பதை வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 2026 தேர்தலை மேட்டுப்பாளையத்தில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்க இருக்கிறார். அதிமுகவின் சாதனைகளை உரக்க சொல்லும் சுற்றுப்பயணத்தில் இணையுமாறு தொண்டர்களுக்கு அவர் கடிதமும் எழுதியிருக்கிறார். மேலும் இன்று மாலை அவர் ரோட் ஷோவிலும் பங்கேற்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் வடபத்திரகாளியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்த பிறகு தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். மேட்டுப்பாளையத்தில் அவரது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். வருகின்ற 23ஆம் தேதி வரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதிமுகவின் சாதனைகளை உரக்க சொல்லும் சுற்றுப்பயணத்தில் இணையுமாறு தொண்டர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். 2026 தேர்தலையொட்டி மேட்டுப்பாளையத்தில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்பதை வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். மேட்டுப்பாளையத்தில் இருந்து இந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். அதிமுகவின் சாதனைகளை உரக்க சொல்லும் சுற்றுப்பயணத்தில் இணையுமாறு தொண்டர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். கூட்டணி கட்சிகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். முன்னதாக வடபத்திரகாளியம்மன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் மேற்கொண்டார். தனது சுற்றுப்பயணத்தை அவர் மேட்டுப்பாளையத்தில் இருந்து தொடங்க இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். மேலும் இந்த சுற்றுப்பயணமானது வருகின்ற 23ஆம் தேதி வரை அவர் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தற்போது மேட்டுப்பாளையத்திலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்பதை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கும் அவர் அழைப்பும் விடுத்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த பேரணியில் பங்கேற்கிறார்கள்? விவரங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த சுற்றுப்பயணத்தை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார். சரியாக மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேக்கம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வனபத்ரகாளி அம்மன் கோயிலில் சாமி தரிசனத்தை மேற்கொண்ட அவர் இங்கிருந்து தற்பொழுது அந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று திமுகவில் அனைவரையும் சேர்க்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய பிரச்சாரத்தை
தற்பொழுது தொடங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே கடந்த ஜூன் மாதமே இது திட்டமிடப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் பல்வேறு இந்த பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு வேலைகள் இருந்ததன் காரணமாக அவர் அந்த சுற்றுப்பயணத்தை தள்ளி வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தற்பொழுது இந்த சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறார். சரியாக மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அவர் 23ஆம் தேதி அவர் தஞ்சை மாவட்டத்திலிருந்து முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை முடிக்கிறார். கிட்டத்தட்ட 32 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களுடன் அவர் கலந்துரையாட இருக்கிறார். அதே நேரத்தில் திமுக அரசினுடைய தோல்விகள் என்னென்ன, மக்களுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் குறித்து இந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சரியாக 10:30 மணி அளவில் அங்கு இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய குறைகள் என்ன, அவர்களுடன் கலந்துரையாடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். ஏற்கனவே அவர் விவசாயிகள் பிரச்சனையை முன்னெடுத்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் அவர் திட்டமிட்டிருந்தார். ஏற்கனவே இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் மேட்டுப்பாளையத்தை அவர் முதல் கட்டமாக அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் என்றால், மேட்டுப்பாளையத்தில் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுகவிற்கு எப்போதுமே ஒரு பலமான ஒரு தொகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அங்குதான் கடந்த முறை கூட வட மாவட்டங்களை சேர்ந்த தொகுதிகளில் அதிமுக பெரும்பாலும் ஜொலிக்கவில்லை என்றாலும் கோவை போன்ற அங்கு இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு எப்பொழுதுமே ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கிருந்து தனது பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு இந்த பிரச்சார இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த வகையில் நாளை தினத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பிரச்சார பயணத்தில் அவர் நயினார் நாகேந்திரன் உட்பட பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் மாவட்ட தலைவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று மாலை 4 மணி அளவில் அவர் அந்த ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்தித்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.